சாஃப்டாக மரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்டஃப் பண்ணி ஒரு சப்பாத்தி பண்ணலாமா? பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? டயட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு சப்பாத்தி போதும் வயிறை வந்து ஃபுல்லாக அடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பசங்க மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஹெல்தியான ஒரு சூப்பர் சப்பாத்தி. நான் 5 பேருக்கு ஒரு சின்ன சைஸ் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை சும்மா சின்ன சின்ன துண்டாக போட்டு நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவு சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் நம்ம ஸ்டீமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த கிழங்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்டீமில் நல்லா வேகட்டும். இந்த கேப்பில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். எப்போதுமே சப்பாத்தி மாவு நம்ம பால் ஊற்றி பிசைவோம் இல்லையா, சாஃப்டாக வர்றதுக்கு. இந்த சப்பாத்திக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணியே நீங்கள் வந்து எப்போதும் போல் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாமா? கிழங்கு இந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். இந்த சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு முட்டைக்கறி பண்ணிடலாமா? இதில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் நம்ம ஸ்பைசஸ் இருக்குது. பிரியாணி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு, ஒரு கிராம்பு, 1 ஸ்பூன் வந்து சோம்பு இது போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 3 பெரிய சைஸ் அளவு தக்காளி. இதில் நம்ம ஒரு கிளறிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம். இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும், இந்த மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்க. இப்போது மூடி போட்டு அது பாட்டுக்கு வத்தட்டும். இந்த அளவுக்கு நல்ல தக்காளி வெங்காயம் வெந்ததும் பாயில் பண்ணி வச்ச எக்கை லைட்டாக கீறி இதோட போட்டுருங்க. நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிழங்குல நம்ம உப்பு வந்து லைட்டாகவே போட்டால் போதும், கிழங்குக்கான உப்பு மட்டும். இதை முடிஞ்ச அளவு நல்லா நுணுக்கி விட்டுட்டு கையை போட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்ல சூப்பராக உருண்டு சப்பாத்தி மாவு மாதிரியே வந்து வந்துடுங்க. இதில் நம்ம கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம்னா கஸ்தூரி மேத்தி மட்டும் சேர்த்துக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். இது நல்லா பால் ஆக்கிடுச்சா? இப்போது சப்பாத்தி மாவை ஒரு பெரிய சைஸ் உருண்டையாகவே என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். இதை நல்லா ஒரு லைட்டாக விரிச்சிட்டு நம்ம அதே அளவு கிழங்கு எடுத்து நடுவில் வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா மடித்து விட்டுடுங்க. இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிய்யெல்லாம் செய்யாது, நம்மளோட இஷ்டத்துக்கு சூப்பராக வரும். இதை நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா சின்ன, அதாவது மெல்லிசாவே நம்ம வந்து இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ரொம்பலாம் பிஞ்செல்லாம் வராது, முடிஞ்ச அளவு மெல்லிசாக சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. கல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம விரித்த அந்த சப்பாத்தியை இது மேலே போட்டு வேக வச்சிடலாம். எப்போதுமே சப்பாத்திக்கு கல் நல்லா சூடாக இருக்கணும், அதே மாதிரி பர்னர் வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுடுங்க. ஆயில் வந்து ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா நீங்கள் வந்து ட்ராப்பாக விட்டால் போதும். எவ்வளோ சூப்பராக வந்து ஏர் பபிளோடு வர்ற மாதிரி எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா, உப்பி வருது பார்த்தீங்களா? அடுப்பு ஃபுல்லில் வச்சு 2 பக்கமும் சூப்பராக வேக வச்சு எடுத்துருங்க. இதுக்கு ஒரு முட்டைக்கறியோடு நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ணிங்க. டயட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.